பசங்க கூட வரணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் வரலாம். அட்ஸ் யுவர் ஓன் ரிஸ்க் தான். வணக்கம் பீப்புள்ஸ், இன்னொரு புது வீடியோவில் உங்களை சந்திக்கிறது செம ஹாப்பிங்க. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா பாலமலை வந்திருக்கோங்க. ட்ரெக்கிங் போய் ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ ஒரு சின்ன ட்ரெக்கிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாலமலை வந்திருக்கோம். பாலமலை ட்ரெக்கிங் ரூட்டு ஒன்று இருக்குங்க. ஸோ அது உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இதுதான் ரூட், இப்படி தான் போகணுங்க. ஸோ ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் வரும் அப்படின்னு இருக்காங்க. ஏறக்கு வந்து 1 மணி நேரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு நம்ம பார்த்துக்கலாம். ஸோ வந்து இங்கே வந்து யானை ப்ராப்ளம் ரொம்ப அதிகமாக இருக்குங்க. ஸோ வந்து ஏறக்கு வந்து அலோவ் பண்ணுறது இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் இப்போ ஓப்பனில் தான் இருக்குது, பிரச்சனை இல்லை. ஃபேமிலியோட ட்ரெக்கிங் கண்டிப்பாக இது ஒரு பிளேஸே இல்லைங்க. ஸோ வந்து பசங்க கூட வரணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் வரலாம். அட்ஸ் யுவர் ஓன் ரிஸ்க் தான். எவ்வளோ நேரம் ஆகுது, ஸோ பாதெல்லாம் எப்படி இருக்குது, ஸோ மேலே கோவில் போய் பார்க்கலாங்க. வாங்க மேலே. ஏற ஆரம்பிச்சு 5 மினிட்ஸ் தாங்க ஆச்சு. நான் வந்து டைம் சொல்ல மறந்துட்டேன். அப்போதையே வந்து 2 o'clock ஏற ஆரம்பிச்சிருக்கோங்க. 2:05 தான் ஆச்சு. ஸோ வந்து கீழேயே பார்த்துருப்பீங்க, கார்லாம் நிறையா இருந்துச்சு. ஸோ நம்ம ஏறும் முறை நிறையா ஃபேமிலிஸ் கீழே இறங்கிட்டு இருந்தாங்க. பட் நான் ஏன் சொல்லலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைங்களேன், ஏற்கனவே நிறைய யானை ப்ராப்ளம் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி நிறையா நியூஸ் எல்லாம் கேள்விப்பட்டோம். அதனால தாங்க ஃபேமிலி இல்லைன்னா. ட்ரெக்கிங் வந்து சூப்பராக இருக்குங்க. ரூட் ஃபுல்லாமே இப்படி தான் இருக்கும். பட் ஆனால் 1 hour தான் ஆகும் அப்படின்னு இருக்காங்க ஏறக்கு. ஸோ நம்ம டைமிங்லாம் எக்ஸாக்டாக பார்த்துடலாம் எவ்வளோ நேரம் ஆகுது ரீச் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. மேலே போகலாமா? ஏற ஆரம்பிச்சு 15 நிமிஷம் தாங்க ஆச்சு. 2 மணிக்கு ஏறிட்டு இருக்கோம். ஆனால் வந்து அந்த வெயில் இங்கே தெரியலங்க. ஸோ கீழெல்லாம் வந்து வெயில் நல்லா இருந்துச்சு. மேலே வர பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மரமாக மூட ஆரம்பிச்சிச்சு. வெயில் அவ்வளோ இல்லை, கொஞ்சம் சில்னஸாக இருக்குங்க. ஸோ இன்னும் மேலே போனால் இன்னும் சில்லுன்னு இருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நீங்கள் எந்த டைம் வேணாலும் ஏறலாங்க. ஸோ 2 மணிக்கு கூட வெயில் இல்லாதனால ஏறலாம். பட் ஆனால் வந்து ஈவினிங் டைம் வந்து ஏற விட மாட்டாங்க. யானை ப்ராப்ளம்லாம் இருக்கிறதுனால ஈவினிங் டைம் ஏற முடியாதுங்க. ஸோ நீங்கள் ஒரு 3 இல்லை வந்து 4க்கு முன்னாடியே ஏற ஆரம்பிச்சிட்டா கூட ஓகேவாக இருக்கும். இறங்கும் போது 5க்கு முன்னாடி இறங்கிடணும்னு சொல்கிறாங்க. தெரிலங்க, மேலே கேட்டு பார்க்கலாம் அதை பற்றி. மேலே போகலாமா? இன்னும் வெறும் 1 கிலோமீட்டர் தானா? பரவாயில்ல. 1.2 கிலோமீட்டர் தான். ஆனால் என்ன போகிறதுக்கு தான் 30 நிமிஷம் போட்டுருக்கான். 1 கிலோமீட்டர் 30 நிமிஷமா? வெறும் 1 கிலோமீட்டர் 30 நிமிஷம் ஆகுமா மேலே ஏறக்கு? சரி, ஓகே, ஏற ஆரம்பிக்கலாமா? இங்கே போனால் தான் வியூ பாயிண்ட். இங்கே பாருங்கள், இப்போ தான் கொஞ்சம் ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி யானை போயிருக்கும் போல் இந்த வழியில். ஸோ மரமெல்லாம் உடஞ்சிருக்கு அப்படியே. இதிலலாம் எப்படி தான் யானை ஏறுதோ, நமக்கே டயர்ட் ஆகிடுதுங்க. ஸோ ஃபைனலாக மேலே வந்தாச்சுங்க. ஸோ 3:20 ஆச்சுங்க. 1 hour 20 minutes ஆயிருக்கு நமக்கு. ஸோ லாக்டவுனுக்கு அப்புறம் ஏற சொல்லி முடியலைங்க. ஸோ வந்து ஷார்ட்ஸ்லாம் நிறையா எடுத்தோம். அதனால் வந்து 1 hour 20 minutes ஆயிருக்கு. இல்லாட்டியும் 1 hour இப்படியும் ஆயிருக்குங்க. ஸோ 1 hour பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபைனலாக மேலே வந்துட்டோம்.
இங்கேருந்து ஒரு அவ்வளோதாங்க தெரியுது, வந்தாச்சு. மேலே போய் பார்க்கலாம் வியூலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி தண்ணி கம்பல்சரியாக கொண்டு வந்துக்கோங்க. ஏன்னா வந்து தண்ணி கொண்டு வந்தது ஒரு பாட்டில் தான் கொண்டு வந்தோம், தீந்துருச்சுங்க. ஸோ வந்து தண்ணி நீங்கள் கொண்டு வந்துக்கோங்க. மேலே இருக்கா என்னன்னு தெரில, இருந்துச்சு அப்படின்னா வாங்கிக்கலாம். நான் காட்டுறேன் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு, அதை வச்சு பிளான் பண்ணிக்கோங்க நீங்கள். வாங்க மேலே. இப்போ மேலே வந்தோன்னே வெயில் பயங்கரமாக அடிக்குதுங்க. மணியை 3 ஆச்சுங்கிறதுனால பயங்கரமாக வெயில் அடிக்குது. ஸோ வந்தாச்சு, இங்கிருந்தே கோவில் தெரியுது. வாங்க மேலே போய் நிழல்ல நிற்கலாம் வச்சு. கண்டிப்பாக கொண்டு வந்துக்கோங்க. ரொம்ப ட்ரை ஆகிடுச்சு வரதுக்குள்ளே. வெயிலும் அங்கங்கே அடிச்சுட்டு தான் இருக்குது. அந்த சில்னஸ் மட்டும் லைட்டாக தெரியுது. உங்களுக்கு தண்ணி வேணும்னு கண்டிப்பாக கொண்டு வந்துக்கோங்க. அதுவும் இல்லாமல் மேலே பார்த்தீங்கன்னா கடைசியில் கோயில்கிட்ட வந்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கு வாட்டர் பாட்டில் எல்லாமே கிடைக்கிது. அங்கே தான் கடை இருக்குது. தண்ணி வந்து மெயினுங்க, மறக்காமல் கொண்டு வந்துருங்க. ரேட்டை சொல்லவே இல்லை. ரேட்டு முக்கியங்க. ஒரு மிட்டாய் கூட 2 ரூபா மிட்டாய் கூட 5 ரூபா விற்கிறாங்க. அதே மாதிரி வாட்டர் பாட்டில் 20 ரூபா 15 ரூபாங்க. இது வந்து 25 ருபீஸ் விற்கிறாங்க. ஸோ அவங்க கீழேருந்து எடுத்துகிட்டு வந்து இங்கே விற்கிறாங்க, அதனால் அந்த ப்ரைஸ் இருக்கும். ஸோ கோயிலுக்கு டைரெக்டாக பேக்கில் வருது. ஸோ வந்துட்டோங்க. அதே மாதிரி 5 minutes to 10 minutes தாங்க ஆகுது கீழே தொப்பை குளத்துக்கு வர்றதுக்கு. வாயெல்லாம் வளருது. ஒன்றும் இல்லைங்க, வெறும் ரூம். முன்னாடிலாம் யூஸ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க போலுங்க, இப்போலாம் யூஸே பண்ணல. இந்த வீடியோட எண்டுக்கு வந்தாச்சுங்க. இந்த வீடியோவில் என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைங்களேன், ட்ரெக்கிங் பண்ணுறதுக்கு வந்து 1 to 1.5 hours ஆயிருங்க. நாங்கள் வரக்கு வந்து 1 hour 20 minutes ஆயிருக்கு. ஸோ ஷார்ட்ஸ்லாம் நிறையா எடுத்தனால வந்து 1 hour 20 minutes. அப்படி இல்லை அப்படின்னா சாலிடாக விட்டு 1 to 1.5 hours வந்து ஏறிடலாங்க ட்ரெக்கிங்க்கு. ஸோ அது போக வந்து வியூ பாயிண்ட் பார்த்தோம். இன்னொரு வியூ பாயிண்ட்டுக்கு போகணும். பட் ஆனால் வந்து ஒரு சித்தர் வந்து அங்கே தவம் செஞ்சுட்ருக்காராமா. ஸோ அதை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க, முள்ளெல்லாம் போட்டுங்க.
ஸோ அதே மாதிரி தெப்பக்குளத்துக்கு வர்ற வழி வந்து சூப்பராக இருந்துச்சுங்க. நம்ம காமிச்சிருப்போம். தெப்பக்குளத்துக்கு வர வழி சூப்பராக இருந்துச்சு. தெப்பக்குளத்துக்கு வரதுக்கு அதே மாதிரி ஒரு 5 to 10 மினிட்ஸில் வந்துடலாங்க. ஸோ இதே மாதிரி வேறு ஏதாச்சும் பிளேஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அங்கேயே போய் வீடியோ எடுத்து போடுறோம். ஸோ வந்து until it's bye from Roki and behind the camera Nithish. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வந்து மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. அப்படியே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் போஸ்ட் பண்ணுற வீடியோலாம் டக்குன்னு உங்களுக்கு வந்துருங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.